அனைவருக்கும் பிரபஞ்ச வணக்கம். பிரபஞ்சத்தோடு இணக்கமாகிறது எப்படி, அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயணம். உங்களுக்கு பயணம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் லாங் ட்ரிப்பெல்லாம் கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. இயற்கையை ரசித்த மாதிரி பயணம் செய்யறதுக்கு பழகுங்க. ஒரு இசையை கேட்ட மாதிரியே ஒரு ஹெட்ஃபோனில் ஒரு பாடல் போட்டுட்டு ஒரு இனிமையான பாடலை வச்சு கேட்டுக்கிட்டே கூட, இல்லை ஒரு இசை மட்டுமே கூட கேட்ட மாதிரி இயற்கை காட்சிகளை பார்த்த மாதிரியே பயணம் மேற்கொள்ளுங்க. பயணம் நீங்கள் அந்த மாதிரி மேற்கொள்ளும் பொழுது கண்கள் வழியாக இயற்கை காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இசையோட அழகான அந்த உணர்வுகளை உடலுக்குள்ளே நீங்கள் செலுத்தும் பொழுது உங்கள் ஆன்மா ரொம்ப மகிழ்ச்சி அடையும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப பிரபஞ்சம் உங்களோடு இணக்கமாவாங்க. ஸோ வாரத்தில் ஒரு நாள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு நாள், 3 மாதத்துக்கு ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு நாள், அந்த மாதிரி பயணம் செல்றதுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் மட்டுமா அது இல்லை ஃபேமிலியோட. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு ஒர்க் விஷயமா உங்களுக்கு ஒரு ட்ரிப் போக சொல்கிறாங்க அப்படின்னா போயிட்டு வாங்க, தாராளமாக போயிட்டு வாங்க. நீங்கள் ஜென்ரலாகவே ஒரே இடத்துல இருக்கிறத விட நம்ம வெளியில் போயிட்டு வரும்பொழுது மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பயணம், திடீர்னு ஒரு பயணம் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயணம் அதிகமாக மேற்கொள்ளும் பொழுது அதில் ஏற்படும் மகிழ்ச்சியின் காரணமாக பிரபஞ்சம் உங்களோடு நிச்சயம் இணக்கமாகும். நன்றி.